உண்மை தெரிஞ்சு காவேரி அவங்க அம்மா வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. தாத்தாவும் வந்து விஜயும் வந்து சமாதானப்படுத்த வந்து முயற்சி செஞ்சுட்ருக்காங்க. அந்த டைமில் வந்து குழப்பறதுக்காக வந்து ராகினி, அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அவங்க மாமா எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அன்பரசு வேணும்னே விஜய் வந்து வெண்ணிலா கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காவேரியோட குடும்பமே தவிச்சு அழுதுட்ருக்காங்க. காவேரி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. விஜய் வந்து எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும், காவேரி நம்மளை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி நீ தப்பாக புரிஞ்சுட்ருக்க, எல்லாத்தையும் உனக்கு நான் புரிய வைக்கிறேன்டி, கொஞ்சம் டைம் கொடுன்றாரு. நீங்கள் ஒன்றும் புரிய வைக்க வேணாம், இவ்வளோ நாள் நீங்கள் புரிய வச்சதெல்லாம் போதும், உங்களுக்கு வெண்ணா தானே முக்கியம், வெண்ணா கூட இருந்துக்குங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதான் என்னை அனுப்பிச்சிட்டிங்கல்ல முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அதான் நானும் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் என்ன இருக்குங்க, எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்து அவங்கக்கிட்டே நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இதுக்கப்புறமும் நம்பிக்கை கொடுத்து அவங்கள நான் ஏமாற்ற விரும்பலை, தயவுசெய்து நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் அதிர்ச்சிடுறார். தாத்தா வந்து நான் முன்னனே சொன்னேன்டா கேட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. உடனே வந்து தாத்தா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா, காவேரி வந்து என்னை விட்டு போகக்கூடாது தாத்தா, அது மட்டும் எதாவது பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து விஜய் சொல்லிட்டுருக்காரு. உடனே வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நடுவில் வந்து வேணும்னே வந்து என்ன பண்ணுறாங்க, அன்பரசு வந்து பசுபதி வந்து போய் பேசுங்கன்றாரு. அன்பரசு வந்து பேசுகிறாரு, விடுங்க இவங்க கிட்டலாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது, இவங்கெல்லாம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு கூட ஆக மாட்டாங்க, இவங்களெல்லாம் வந்து நீங்கள் எதுக்காக போயிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசி விடுறாரு. இதனால் வந்து நீங்கள் என்கிட்ட பேச வேணாம் ஐயா, விட்டுருங்க, என் பொண்ணு வந்து கஷ்டத்துக்கு வந்து இப்படி பண்ணிட்டா, இதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறது நான் விரும்பலை, அவளோட வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தான் ஆகுதுன்னா ஆயிடுச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் என் பொண்ணு நாங்கள் பார்த்துக்குறோம், தயவு செய்து விட்டுருங்க, இனிமேட்டாவது என் பொண்ணு நிம்மதியாக வாழட்டும், இவ்வளோ நாள் வந்து நிம்மதி இல்லாமையே வாழ்ந்திருக்கா, ஒரு வருஷமாக அவள் வாழ்க்கையை பாடாக்கிக்கிட்டா, இதுக்கப்புறமாவும் அவள் நிம்மதியாக கொஞ்ச நாளாவது அவள் நிம்மதியாக இருக்கட்டும், கஷ்டமோ நஷ்டமோ என் பொண்ணு வாழ பேட்டியாக கூட இருந்துட்டு போட்டோம், ஆனால் என் பொண்ணு ஏன் கூட வந்து நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா காவேரி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்து விஜய் செம்மையாக டென்ஷனாக காவேரி ஒரு நிமிஷம் காவேரி அப்படி சொல்கிறாரு. காவேரி திரும்பி பார்க்குறாங்க, இப்போ என்னங்க சொல்ல போகிறீங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீயும் சரி நானும் சரி நம்ம 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் இருக்க முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும், நீ என்னை விட்டுட்டு இருக்க போறியா, உங்கள் அம்மா வீட்டில் நீ நிம்மதியாக இருந்துடுவியா, நான் இல்லாமல் உன்னால் இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. உடனே மனசில் நினைக்கிறாங்க, இருக்க முடியாது, ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் தானே போக சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் தானேங்க என்னை போக சொன்னீங்க, இப்போ இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்றாங்க. நான் போக சொன்னு தெரியுமா, ஏன்டி இப்படி பண்ணுற, சொன்னால் கேளுடி ப்ளீஸ், என்னை விட்டுட்டு போயிடாதடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, ஆனால் நிமிஷத்துக்கு ஒன்று வேறு பேசுவீங்க, இப்போ இப்படி பேசிட்டு கொண்டாடும்போது நீ வீட்டை விட்டு ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, என்னை வீட்டை விட்டு போக சொல்லுதுன்னு துணியெல்லாம் எடுத்து வந்து வைக்க சொன்னீங்க, அதே மாதிரி டைவர்ஸ் பேப்பர்லேயே சைன் வாங்கிட்டீங்கல்ல, இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்க அப்படின்றாங்க. உடனே வந்து காவேரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து என்னை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பார் காவேரி, நீ என்னை விட்டுட்டு போகக்கூடாது காவேரி, நீ போனால் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணுவ காவேரி, இந்த நிமிஷம் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக என்னை தேடி திரும்பி வருவேன், உனக்காக நான் காத்துட்ருப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழறாரு. தாத்தா காவேரி போ தாத்தா, போகிறா தாத்தா, ப்ளீஸ் தாத்தா தடுங்க தாத்தா அப்படின்றாங்க. காவேரி புரிஞ்சுக்காம இந்த முடிவு எடுத்திருக்காப்பா, கண்டிப்பாக காவேரி சீக்கிரமாகவே திரும்பி வருவா, நீ கவலைப்படாத, இங்கே தானேப்பா இருக்கா, பேசிக்கலாம்ப்பா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, காவேரி என்னை விட்டு ஒரே நேரம் பிரிஞ்சுட்டோம்லாம் பயமாக இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது விஜய், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. காவேரியை பார்த்துட்ருக்காங்க. இங்கே காவேரி வந்து தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே காவேரி பார்த்துட்டு ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. போதுங்க, நீங்கள் யாருக்காகவும் நீங்கள் வாழ வேணாம், இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காகவும் வெண்ணிலாவுக்காகவும் என்னோட ஆல் தி பெஸ்ட்டுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக வெண்ணிலா கூட வாழுங்க, உங்கள் வாழ்க்கையை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் இங்கேருந்து நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலைங்க அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து வந்து விஜய் வந்து காவேரி ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டுருக்கால தாத்தா அப்படின்னோடனே, ஆமாடா நான் அதுக்கு தாண்டா இவ்வளோ சொன்னேன், இப்போ என்ன தாத்தா பண்ணுறது, அதெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், கவலைப்படாத விஜய் அப்படி சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி மனசு இல்லாமல் அவங்க அம்மா கூட பிரிஞ்சு போகிறாங்க. விஜய் விட்டு விஜய் அழுதுட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் பிரிவை பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல. ராகினிக்கும் அவங்க கேங்குக்கும் அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பா அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கப்பா, காவேரி வீட்டு விட்டு போயிட்டாப்பா, இதோட சந்தோஷம் என்னப்பா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா இந்த கண்கொள்ளா பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது, அன்பரசு பார்த்தீங்கல்ல, 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இப்போ இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே இப்போவே நுழையணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்றாரு அன்பரசு. இவர் பிரச்சனை அப்படின்றாங்க. சரி இதுக்கப்புறம் காவேரி இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ப்பா, பண்ணிவிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு இந்த அப்பாவுக்கு தெரியாதா சம்மந்தி, எப்படியாவது வந்து இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு சம்மந்தி, அதெல்லாம் பண்ணிடலாம் சம்மந்தி அப்படின்றாரு. இதன் முடியும்.